இவள்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா அமைதியாக இருப்பாள், யார்கிட்டையுமே பேச மாட்டாள், அமைதியாக இருப்பாள். ஆனால் அவள் அமைதியில் அவள் நிறையா யோசிப்பா. ஆனால் அவளோட அமைதி தான் இன்னைக்கு இவளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததே. அந்த அமைதி, பொறுமை, இது எல்லாமே இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானா. இவ்வளோ பெரிய வீடு வாங்குவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வாங்கணும் நானுமே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். யாருக்குமே சொல்லல, யாருமே சொல்ல, யாருக்குமே சொல்லல. எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க, நீ என்னைக்கு தான் வீடு வாங்கி நாங்க என்னைக்கு அதை பார்க்க சொல்லிட்டே இருந்தாங்க. சரி எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. ஏன்னா வீடு வீடு முன்னாடி சொல்லவே இல்லை. ஆமாம், சாவி கையில் வாங்காமல் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் ஒரு ஆளாக தான் எல்லா ப்ராசஸும் நானே. இவங்க யாருக்குமே சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸாக தான் அம்மா கிட்டேயுமே சொல்லலை. அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஒத்தி வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அழுதுட்டாங்க. திடீர்னு போக சொன்னால் எங்கடி போகிறது? ஒரு இதுக்கு தான் சொன்னேன், ஒரு சொந்த வீடை வாங்கடின்னு சொன்னேன். காலி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த வீடை இன்னும் 10 நாளில் காலி பண்ணணும், ரெடியாக இருந்துக்கோங்க. நான் அழுதுட்டாங்க எல்லாரும். அப்புறம் நமக்கே சங்கட்டமாக போச்சு. ஒன்றும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோம். அப்படியே எல்லாம் கத்துறாங்க. சொந்த வீடுக்கு போகிறான். சும்மா சொன்னீங்களாம், காலிலாம் பண்ண சொல்லலை, நம்ம தான் சொந்த வீடுக்கு போகிறோம். அப்புறம் தான் நம்பினாங்க. அப்புறம் தான் இவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக தான் சொன்னேன், வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லும் போது எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. நானும் அழுதுட்டேன் நான். ஏன்னா அவள் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த அந்த வேவே ரொம்ப கடினமான ஒரு இது. அவள் வந்த பாதை எல்லாமே சொல்ல முடியாது. திடீர்னு அழுவா, திடீர்னு சாப்பிடாம இருப்பா, நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கா. சாப்பிட்றீன்னு சொல்லுவேன், சாப்பிட மாட்டா. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்காதா, வேலை வரமாட்டோமா அப்படி நிறைய ஏங்கியிருக்கா. கஷ்டம்னா கால் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு மட்டும்தான் கூப்பிடுவா. எல்லாமே சொல்லுவா, ஷேர் பண்ணுவா. ஒரு ஃப்ரெண்டாக என்னாலையும் இவளுக்கு எதுவுமே இந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. நானுமே கஷ்டப்படும் போது எனக்கும் சப்போர்ட் நிறையா பண்ணியிருக்கா. இன்னைக்கு நான் இவ கூட இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன். இவ கூட கொடுத்தாலோ கொடுக்காட்டினாலோ எனக்கு வேண்டியது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் இருக்கிற இந்த 21 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். என் பசங்களும் இதை கற்றுக்கணும். அந்த மாதிரி நானே சொல்லுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சரி, மூஞ்சிய கேமரா கட்டிட்டு அழுகிறத கண்ணீரே வெள்ளையாடி. அவரு அப்புறம் இந்த அன்னைங்கெல்லாம் டிரைவர்ஸ், ஆனால் என்னோட ஃபேன்ஸ். இவரெல்லாம் அம்மா இந்த வண்டி ஓட்டுறேன்லம்மா, உனக்குன்னு ஒரு வீடு வராமல் நாங்கள் போக மாட்டோம்மா. இவங்களாம் நைட்டு போல வீட்டுக்கே போகல. இவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், அம்மா வெளிலனா வந்துடுவேம்மா, வாங்க இங்கிட்டு வாங்க, 2 பேரும் வாங்க. அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் பிள்ளைங்களுக்கு, அம்மா நான் வெளிலனா வந்துடுவேம்மான்னு சொல்லுவாரா. ஆனால் இந்த அங்கே பத்திரிக்கை வைக்க போகணும், சரிம்மா வர 12 மணி ஆயிரும். அவங்க வீட்லேயும் ரொம்ப கோஆப்ரேஷன், இல்லைன்னா வர முடியாதுல்ல. இந்த அண்ணா இந்த 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றத. அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. எனக்கு வீடு பரமேஸ்வரி வீடு வாங்கணும் ஒரு லட்சியத்தில் நான் சொன்னேன். பரமு எப்படின்றாலும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குவேன், உன் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ணன் சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீ வீடு வாங்குவோமா. 2 மாதம் சொல்லி ஆகலை, நான் கன்ஃபார்மாக வீடு வாங்கிடுச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது அடையாதது ஒன்று அடைஞ்சது எப்படி இருக்கும் அந்த இது மாதிரி. ஒரு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்ததுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருச்சு. இந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கே போக மாட்டாரு. போய் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். சப்போர்ட் டிரைவர்ன்றதை விட எங்களுக்கு அண்ணன்